கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் அற்புத இயேசுவின் புதுவாழ்வு கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அனைவருக்கும் எங்கள் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது உங்கள் இல்லத்திற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, முதலாவது இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒரு அருமையான பாடலை கேட்டு மகிழ்வோமா? வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த பாடலை கேட்டு மகிமைப்படுத்துவோம். Let's join with us today. நல்ல அருமையான பாடலை கேட்டு பரவசம் அடைந்தோம். என்ன சரியா? அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அற்புதர் இயேசுவின் அருமையான பிறப்பை குறுநாடகமாக பார்க்க போகிறோம். வாருங்கள், சேர்ந்து பார்த்து பரவசம் அடைவோம். இதிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். போய் வரட்டுமா? மீண்டுமாக எங்கள் சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பாய். ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் நாட்டிலே யோசேப்பு என்பவர் வசித்து வந்தார். அதே ஊரிலே மரியாள் என்ற கன்னி பெண்மணியும் இருந்தாள். இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஆனால்
இவர்கள் திருமணம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் உருவானார் என்று அறிந்து அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் ஒருவன் அவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சரி, என்ன நடந்தாலும் தேவ சித்தத்தின்படி நடக்கட்டும். மரியாளை மட்டும் நான் தள்ளிவிடக்கூடாது. தேவதூதன் சொன்னபடியே நடக்கட்டும். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயன் என்ற ராஜாவினால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியாயிருந்த மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சீக்கிரமாக ஒரு இடம் தேடுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போய் இடம் தேடுவது? சரி, அதோ அங்கே ஒரு விடுதி தெரிகிறது. அங்கே போய் கேட்டு பார்ப்போம். ஐயா, நாங்கள் குடிமதிப்பு எழுதும்படி வந்திருக்கிறோம். ஆனால் என் மனைவி பிரசவ வேதனையோடு இருப்பதால் ஒரு சிறு அறை எப்படியாவது கொடுங்க ஐயா. ஐயோ பாவம், உங்க பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆனா ஒரு சிறு அறை கூட இங்கு காலி இல்லையே. அதோ அங்க ஒரு சத்திரம் தெரியுது பாருங்க, அங்கு ட்ரை பண்ணி பாருங்க. சத்திரத்திலே எப்படியாவது ஒரு இடம் பாருங்க. என்னால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க. ஐயோ அம்மா. ஐயா, நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெயர் எழுதும்படி வந்திருக்கிறோம். என் மனைவி பிரசவ வேதனையோடு இருக்கிறாள். தயவு செய்து ஒரு சிறு அறை இருந்தால் கொடுங்கள் ஐயா. ஐயோ, உங்களை பார்த்தால் மிகவும் பாவமாகத்தான் இருக்கிறது. ஒரு சிறு அறை கூட இந்த சத்திரத்தில் காலி இல்லை. ஆனால் அதோ அங்கே அந்த மாடுகளும் ஒட்டகங்களும் கட்டுகிற இடம் இருக்கிறதே, அந்த மாட்டுத் தொழுவத்தை வேண்டுமானால் அவசரத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி ஐயா. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது
ஐயோ, இன்றைக்கு என்ன இப்படி தாங்க முடியாத குளிரா இருக்குதே. ஆமா ஆமா, இன்றைக்கு என்ன காரணமோ ரொம்ப பனி பெய்யுது. ஐயோ, குளிர் வாட்டுதே. இது என்ன திடீர்னு பெரிய வெளிச்சம்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாருங்கள், நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்நாட்களிலே ஒரு விசேஷ நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது. வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை காணும்படி தூர தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த நட்சத்திரத்தை பாருங்கள். நிச்சயமாகவே ஒரு ராஜா தான் பிறந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த நட்சத்திரத்திற்கு அடையாளம். சரி, புறப்படுங்கள். நாம் போய் இதை குறித்து விசாரித்து அவரை பார்த்து நமது காணிக்கைகளை படைத்து பணிந்து கொண்டு வருவோம். இதோ பாருங்கள், அந்த நட்சத்திரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, புறப்படுங்கள். அந்த நட்சத்திரத்தை நாம் பின்தொடர்ந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் 1994ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஜே.ஜி. பொன்னையா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியாராகிய பியூலா எனக்கும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். எங்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள், 3 மருமக்கள்மார், 5 பேர பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். பிள்ளைகளும் ஊழியம் செய்து வருகிறார்கள். இந்த ஊழியங்களிலே சபை ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் கூட்டங்கள், சகோதரி கூட்டங்கள், உபவாச ஜபங்கள், 12 நேர உபவாச ஜபங்கள், மிஷினரிகளை தாங்கும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு வேப்பலாங்குளத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மாபெரும் பேரின்ப பெருவிழா உலக பிரசித்தி பெற்ற தெய்வ பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் கிருபையாய் ஊழியங்கள் செய்ய உதவி செய்து வருகிறார். தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியங்களை உலகம் முழுவதில் உள்ள மக்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்கள் ஜபங்களிலே எங்களை நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் நம் மத்தியிலே ரெவரண்ட் ஜே.ஜி. பொன்னையா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கிறிஸ்துமஸ் தெய்வ செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். காட் பிளஸ் யூ. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில்
உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி மனிதனாக அவதரித்தார் என்னும் குறுநாடகத்தை நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியானவர் அவர் பிறப்பார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படியே இன்றைக்கு சரித்திரமும் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனிதனாக உதித்தார் என்று சொல்லி. எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தது. ஆகவே கடவுள் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார் என்பது உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள் ஏன் இவ்விதமாக இந்த உலகத்திலே அவதரிக்க வேண்டும் என்பதற்கு வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு. அவைகளிலே முக்கியமாக 2 காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கிறவர், வியாதிகளை சுகமாக்குகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதையே நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு விசேஷமான 2 காரியத்தை அவருடைய பிறப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, யூதராயினும் கிரேக்கராயினும் அவரால் அழைக்கப்பட்ட யாவருக்கும் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிகவும் அத்தியாவசியமானது தேவ பலன் என்பதை நாம் அநேக நேரங்களிலே மறந்து போய்விடுகிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு முக்கியம் என்பதை நினைத்து, அல்லது வேலைதான் முக்கியம், தொழில்தான் முக்கியம், வியாபாரம்தான் முக்கியம் என்று சொல்லி நாம் அதை முக்கியப்படுத்துகிறோம். இவைகளை எல்லாம் செய்வதற்கு நமக்கு தேவ பலன் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தேவ ஞானமும் நமக்கு அன்றாட வாழ்விற்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 8 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, தானியேலாகிய நான் சோர்ந்து போனேன், சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். அரண்மனை வாழ்க்கையில் இருந்தவர், எந்த குறைவும் இல்லாதவர். அந்த அரண்மனையில் ஆகார குறைவு கிடையாது, எந்த பஞ்சமும் கிடையாது, நல்ல உயர்ந்த ராஜ பதவி. ஆனால் அவரே சொல்லுகிறார், நான் சோர்வடைந்து போனேன் என்று சொல்லி. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விதங்களிலே நல்ல வசதியுள்ள நிலைமையில் இருந்தாலும் கூட நாம் சோர்வடைந்து போய்விடுகிறோம். சரியான வேலை இல்லை, சரியான தொழில் இல்லை, சரியான குடும்ப வாழ்க்கையும் இல்லை. அதனாலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஏராளமான பணம் இருக்கிறது, ஆனால் அதை மாற்றுவதற்கு நம்மால் முடியவில்லை. வங்கியாக கடந்து செல்லுகிறோம், ஏடிஎம்மாக கடந்து செல்லுகிறோம், ஆனால் மாற்ற இயலாதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை எப்படி நடத்தி வைப்பது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு எப்படி கட்டணம் கட்டுவது என்று சொல்லி அப்படியே நாம் உட்கார்ந்து சோர்ந்து போய் விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆம், அவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே இவைகள், இந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கிறோம், சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். எந்தெந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இன்றைக்கு அவருடைய பிறப்பின் மூலமாக உங்களுக்கு புது பலனை கட்டளையிடுகிறார். இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஆம், ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அந்தபடியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் 8வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டாரோ? நிச்சயமாய் செய்வார் என்று இயேசுதாமே சொல்லி இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தானியேல் சோர்ந்து போயிருந்தார். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்த சோர்வின் மத்தியிலே அவர் உபவாசித்து ஜெபித்தார். உடனே தேவதூதன் இறங்கி வந்து உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு பின்பு ஏராளமான ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆம், இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த சோர்விலே இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாகவே இயேசு மனிதாவதாரம் எடுத்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே நமக்கு தேவ ஞானம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே உள்ள எல்லா ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதம் இந்த தேவ ஞானம். இது உலகத்திலே எந்த கல்விக்கூடத்திலோ கல்லூரியிலோ நாம் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதெல்லாம் உலக கல்வி ஞானங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிறப்பினாலே உங்களுக்கு நான் தேவ ஞானத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவினுடைய குமாரன் சாலமோன் ஞானி. அவன் இளம் வயதிலே தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்தான். அவன் திகைத்து கொண்டிருந்தான். ஐயோ, இந்த ராஜ்யத்தை நான் எப்படி ஆட்சி செய்ய போகிறேன், என் தகப்பன் மரித்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் அவர் ஒரு காரியம் செய்தார். தான் தகப்பன் நம்பியிருந்த அதே ஆண்டவரை அவரும் நம்பியிருந்தார். அவர் மேலே அதிகமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலே அந்த சாலமோன் ராஜாவிற்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். சாலமோனே, உனக்கு என்ன தேவை, நீ வேண்டிக் கொள்ளுகிறது என்ன, அதை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். சாலமோன் ராஜா சொன்னார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு நியாயம் வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு ஒரு தெய்வீக ஞானம் வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படி கேட்டது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. ஆண்டவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததோடு கூட மாத்திரமல்ல, உலகமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவன் அப்படி ஞானமுள்ளவனாக ஆட்சி செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நமக்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவர் ஒரு பெரிய பரிசை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது தேவ ஞானம். இதே ஞானம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலேயும் இருந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே தொடர்ந்து ஓடுவதற்கு பலன் கொடுக்கிறதோடு கூட மாத்திரமல்ல, உங்கள் சோர்வு களைப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே இந்த அருமையான வேளையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க மறக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு விலையேறப்பட்ட ஞானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கிறிஸ்து நமக்கு யாராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, கிறிஸ்து உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தினாலே இந்த பண்டிகையில் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பலன் கொடுப்பதற்கும் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கும் பரத்திலிருந்து இந்த உலகத்திலே இறங்கி வந்தீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு நீர் பலனை கொடுப்பீராக.
இந்த வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவ ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பலனும் உம்முடைய ஞானமும் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பரிசாக ஆண்டவர் இதை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிறு காலை 8 முதல் 10:30 வரை. ஆங்கில ஆராதனை ஞாயிறு காலை 10:30 முதல் 12:30 வரை. மாலை ஆராதனை ஞாயிறு மாலை 6:30 மணி. சிறுவர் ஊழியம் ஞாயிறு மாலை 4 மணி. வாலிப சகோதரர்கள் கூட்டம் திங்கள் காலை 8 முதல் 9 வரை. பராமரிப்பு குழு ஊழியம் திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் மாலை 7 மணி. சகோதரிகள் கூட்டம் வெள்ளி காலை 10 மணி. வேத ஆராய்ச்சி கூட்டம் வெள்ளி மாலை 7 மணி. உபவாச ஜெபம் சனி காலை 10 மணி. இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களும் ஜெப உதவி தேவைப்படுகிறவர்களும் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரன் ஜேஜி பொன்னையா, பியூலா பொன்னையா, நற்செய்தி எழுப்புதல் ஊழியங்கள். எண் 151 2வது தெரு, ராஜ் நகர், துறைப்பாக்கம், சென்னை. குட் நியூஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 151 2nd ஸ்ட்ரீட், ராஜ் நகர், துறைப்பாக்கம், சென்னை 600097. தொலைபேசி 9384533641 9566260581 044245811492.